ஹலோ இன்ஸ்பெக்டர், கமான் கமான். யார் வந்திருக்கா பாத்தியா? இன்ஸ்பெக்டர். உங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் புடிச்சு உள்ள போட வேண்டியவரு உங்களோடவே சேர்ந்து தண்ணி போடுறாரே. என்ன ஒன்றியம்? வணக்கம் வணக்கம். வாங்க இன்ஸ்பெக்டர். தலைவா வணக்கம். சாயங்காலம் 6 மணி ஆகுது, ஒண்ணுமே இல்லையா? உங்களை நம்பித்தான் வந்திருக்கோம். இதோ ஃபாரின் 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 ஃபாரின். தலைவா ஊத்துங்க தலைவா. பெருசா குடிச்சு கிழிச்சிற மாதிரிதான். ஒரு பெக் அடிச்சோடனே சாஞ்சிருவீரு. இன்னைக்கு ஊத்துங்க, நின்னு காட்டுறேன். சோடா சோடா, சும்மா இருங்க. ஒன்றியம் ஒன்றியம். இப்ப நான் ஃபாரினுக்கு தலை வணங்கிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. ஃபாரின் ஃபாரின் தான், லோக்கல் லோக்கல் தான். ஃபாரின் வழங்கிய பார் புகழும் தலைவா. பாட்டிலோட சரியா? எல்லாம் உண்டு ஒன்றியம். அதெல்லாம் உண்டா? சீக்கிரம் வர சொல்லுங்க, இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். ஐயோ, இப்ப இந்த என் துண்டுல தொடச்சுக்கோ. இந்த என் துண்டுல தொடச்சுக்கோ. ஏய், நான் யாரு? ஒன்றியம். நீ எனக்கு கீழே தான், வட்டம். இந்த என் துண்டுல தொடச்சுக்க. என்ன என்னையா மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் துண்டை குடுக்குறீங்க? எங்க துண்டு இதுக்காவது பயன்படுத்துமேன்னு தான். யாராவே மரியாதை எல்லாம் பேசிட்டு பல்ல உடைப்பேன், கடிப்பேன். என்ன பண்ணானு? நான் ஒண்ணும் பேசலன்னு குரல் கடிச்சேன். அனாவசியமா இவன் கிளிய நீங்க இன்சல்ட் பண்றீங்க. அட போயா. இவ யார் தெரியுமா? ஏன் கிளி, ஏன் கிளி. என் பணியிலேயே தொடச்சுக்காமா. நான் தான் ஆடுறேன்னு பார்த்தா எனக்கு மேல நீ ஆடுறிய மச்சான். மாமா நீ சும்மா இரு. நீ சாப்பிட்டியாடா கண்ணா? நீ இத குடிச்சேதான் என் மனசு திருப்தியா இருக்கு. குடிடா கண்ணா. எனக்கு இந்த பழக்கம் இல்ல. குடிடாமா. குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. அம்மா அழற என்ன நடந்தது? அவ குடிக்க மாட்டேங்கிறாளே. அழாதீங்க ஒன்றியம், அழாதீங்க. என்னால துக்கம் தாங்க முடியலையே. வட்ட உன் துண்டையும் கொடு, 2 துண்டையும் சேர்த்து நான் தூக்குல தொங்கிடுறேன். ஒன்றியம், நீ தொங்கிட்டா நான் என்ன செய்யறது? எனக்கு கீழே நீ தொங்கு, இடமா இல்ல. குடிடா கண்ணா. லலி, இன்ஸ்பெக்டர் இவ்வளவு தூரம் கெஞ்சுறாருல, கொஞ்சம் குடிய. இவருக்கு வேற வேலை இல்லைங்க. அப்பப்ப மாமூல் கொடுக்கணும், மாசமானா கேஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஓசியில கூப்பிட்டா அதுக்கு வேற வந்துட்டு போகணும். இல்லன்னா கேஸ் போடுவாருல்ல. ஆமா, இவர் ஏன் கைய பரப்பிட்டாரு? கொள்கையை பரப்பணும்னு நினைச்சாரு, முடியல. அதனாலதான் அப்பா அப்பா கைய பரப்புறாரு. கொள்கையா? என்ன கொள்கை? இதானே வேண்டாங்கிறது. ஏதோ பரப்புறாருல, விடுங்களேன். நீங்க பரப்புங்க. அப்பா அப்பா, மிச்சத்தை நீங்களே சொல்லி கொடுங்க. ஏண்டா இன்னும் 1/2 மணி நேரம் சொல்லி கொடுத்துட்டு போயேன். நான் வேலைக்கு போக வேண்டாமா? அப்பா நான் போயிட்டு வரேன். ஏண்டா இந்த கத்து கத்துற? நான் இங்கதானே நிக்கிறேன். சரி வரேன். அப்பா நான் போயிட்டு வரேன். என்னன்னு அடிக்கடி போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்.
வாழ வேண்டும். என்னங்க பாட்டோட வரீங்க? பாட்டோட மட்டும் இல்லடி, நோட்டோட வந்திருக்கேன். இங்க பார். ஐயோ, ஏனுங்க எவ்வளவு பணம்? அடி பைத்தியக்காரி, இப்பதானே நம்ம தொகுதியில இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஏது பணம்னு கேக்குறியே? ஓட்டுக்கு கொடுத்த பணம் வீட்டுக்கு வந்துருச்சு. எப்படி இந்த ஒன்றியம்? இப்பதாங்க புரியுது உங்க கட்சி ஏன் தோத்துச்சுன்னு. இதனடி பிரமாதம். பொது தேர்தல் வரட்டும், கொண்டாந்து ரொப்பி. சீக்கிரமா பொது தேர்தல் வரணும். ஆண்டவனே, பொது தேர்தல் ஆண்டவங்க கிட்ட கேட்க கூடாதுடி, ஆண்டு கிட்ட இருக்கவங்க கிட்ட கேட்கணும். சரி சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கா? அங்கதான் குருக்கள் இல்லையே. குருக்கள் எப்பதாங்க வருவாரு? குருக்கள் என்னங்க துண்டு உங்க பின்னாடியே வருது. நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு இது வரும். இதை வேற எடுத்துக்கிட்டு தெரிய வேண்டி இருக்கு. இது இல்லைனாலும் காரியம் நடக்க மாட்டேங்குது. இல்ல படிக்கிறியாமா? படி படிச்சாதான் அறிவு வளரும். என்ன புத்தகம் படிக்கிற? காதலனா காமுகனா? யார கேக்குற? புஸ்தகத்தோட பேர்ப்பா. நடுநிசையில் இன்பம், நில் கவனி கொல், சத்தம் இல்லாமல் முத்தம் கொடுப்பது எப்படி? முக்கியமான புஸ்தகம். இப்படி புஸ்தகம் எல்லாம் படிச்சாதாமா இந்தியா உருப்படும். நில்லடி என் காதலி. ஐயோ, லீனா மீனா ரீனா. இதான்ப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி புஸ்தகம் எல்லாம் படிக்க கூடாது. வேற எதை படிக்கணும்? எவ்வளவு புஸ்தகங்கள் இருக்கு. ஔவையார் எழுதின கண்ணகி இருக்கு, கம்பர் எழுதின திருக்குறள் இருக்கு, திருவள்ளுவரே தன் கைப்பட எழுதின சிலப்பதிகாரம் இருக்கு. புஸ்தகமா இல்ல நாட்டுல அதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அவ்வளவு ஏன். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். கம்பர் ஏன் காட்டுக்கு போனா? கம்பரா? கம்பர் காட்டுக்கு போகலையோ, வேற யாரோ ஒரு ஆள் காட்டுக்கு போனானே. ராமர்ப்பா. ராமர் காட்டுக்கு போனாரா இல்லையா? நான் டவுனுக்கு போனாரு நான் சொன்னேன். என்னப்பா தேடுறீங்க? எதுலடா உட்கார்ந்திருக்க? சேர்லதான். எங்க காணா? இந்த இருக்கு இதான். அது காலு. அது எங்க இருக்கு? இந்த இருக்கு சேரு. இருக்கிற இடமே தெரியல. ஆமாப்பா, வீட்டுல எல்லாம் சின்ன சின்ன சேரா இருக்கு. ஏன் சைஸுக்கு ஒரு சேர் வாங்கி கொடுக்குறீங்களா? உன் சைஸுக்கு சேர் வேணும்னா ஒரு காட்டையே அழிச்சு செஞ்சாதான். இந்தாங்க, பூஜை எல்லாம் அமக்களமா நடத்துங்க. அமோகமா நடத்துறேன். நீங்களும் அப்பப்ப கோயிலுக்கு வரணும். கோயில்ல எனக்கு என்ன வேலை? நீங்க தானே அரங்காவலர். ஓ, அறத்தை வேற காக்கணுமோ? எதையெல்லாம் காக்க வேண்டி இருக்கு பாருங்க. சரி, நீங்க புறப்படுங்க. என்னங்க குருக்கள் வந்துட்டு போறாரு? கோவில் சாவியை கேட்டாரு, கொடுத்தனு. ஏங்க கோயில் அந்த வேலை கிளம்பாமே? நான் எடுக்கல. நீங்க ஒண்ணு கோயில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானே வேலு பைய, அவனை காணோமா? அந்த வேலா? நான் கந்த வேலுன்னு நினைச்சேன். சொல்ற கொஞ்சம் விவரமா சொல்லுடி. நான் பதறி. என்ன சேர்மன் சார், பையனுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி 10,000 ரூபாய் வாங்குனீங்க. வேலையும் கிடைக்கல, பணமும் வந்து சேரல. என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, இப்ப இருக்க மினிஸ்டருக்கும் எனக்கும் டேம்ஸ் சரியில்லை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அடுத்த ஆட்டுக்குட்டி வாரிய தலைவர் நான் தான். வந்த உடனே போட்டு கொடுத்துறேன். ஆட்டுக்குட்டியா? ஆமா. என்னது வேலைங்க? நாகலிங்க, நீங்க வெயில்ல வந்திருப்பீங்க, ரொம்ப கலப்பா இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஜில்லா ஜில்லா. என்னப்பா? மாமாவை குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. சேர்மன் இங்க இருக்கேன். உங்க பொண்ணா சார்? பின்ன என்ன, வேற ஒருத்தர் வீட்டு பொண்ணா வளர்க்கிறேன்? என் பொண்ணே தான். நான் அனாத ஆசிரமமா நடத்துறேன். என்னங்க உங்க பொண்ணுக்கு ஜில்லான்னு பேர் வச்சிருக்கீங்க? எங்க அப்பா ஜில்லா போர்டு தலைவரா இருந்தாரு. அவர் ஞாபகார்த்தமா ஜில்லான்னு பேர் வச்சிருக்கேன். பையன் பேர் என்ன? போர்டா? நீங்க புறப்படலாம். நான் வாரிய தலைவர் ஆன உடனே வந்து பாருங்க. பையன் வேலையை கொஞ்சம் கவனிச்சுங்க. இப்படி வீசண்டா கம்பு. கம்பா விசிறிய கம்பு. டேய், இங்க எங்கடா வந்த? கம்பு கம்பு மேல பட்ட போது அந்த பக்கம் போய் நில்றா. நான் போக மாட்டேன். நானும் கம்பு விளையாட்டு கத்துக்கத்தான் வந்தேன். நீயா? உனக்கு ஏன்டா இந்த வம்பெல்லாம்? உன் உடம்புக்கு ஒத்துக்கிறாது. அப்படி போய் நில்லுப்பா. கம்பு கம்பு மேல பட்ட போது போ. போடா போ. போடா போடா. என்னங்கப்பா இது? இவன் போனா போக மாட்டேங்கிறாட்டா. பாருங்க, கம்பு விளையாட்டு கத்து கொடுங்கன்னா கத்து கொடுக்க மாட்டேன்றாரு. கம்பு விளையாட்டு தானே? வா என் கூட.